இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிகவும் கொடூரமானது என மனித உரிமைகள் ஆர்வலரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசினால் நடைமுறைப்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்ட அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வரவுள்ள இந்த புதிய சட்டம் மிகவும் மோசமானது. இது சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்பாமையவில்லை. அதில் இருக்கும் பயங்கரவாதம் பற்றிய வரைவிலக்கணம் மிகவும் பரந்ததாக உள்ளதால் நபர் ஒருவர் இந்த குற்றம் செய்தாலும் அரசு அவரை கைது செய்யலாம். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து ஒரு வருடத்தின் பின் வழக்கு தொடராவிட்டாலும் கூட அவரை பிணையில் விடுவிக்கலாம். வரவுள்ள புதிய வரைவு சட்டம் ஒருவரை ஒரு வருடம் தடுப்பாணையில் தடுத்து வைக்கப்படலாம் மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம். ஆகையால் 2 வருடங்களுக்கு பின்புதான் ஒருவரை பிணையில் விடுதலை செய்யலாம் என்று கூறுகின்றது. ராணுவமயமாக்கல் ராணுவத்திற்கும் போலீசாரின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கைது செய்வதற்காக தேடுதல் நடவடிக்கைக்காக அதிகாரம் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் ராணுவம் போலீசாரின் கடமையை செய்யக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஆகையால் இந்த சட்டம் மூலம் அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதை விட மக்களின் ஜனநாயக உரிமையினை இல்லாதொழிக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.